வல்லமையின் ஆவியான பாடமும் ஒரு 2 கவி மாத்திரம் பாடும். 240வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆமென். ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணம் ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. ஆமென். அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கள். ஆமென் 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 ஆமென். அன்பின் ஆவி உள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கள். ஆமென் ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், எங்க ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், எங்க ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. ஆமென். உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தரு. ஆமென் 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 ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென் ஆமென். அபிஷேகம் வரும்போது எல்லா விதங்கள்லையும் செயல்படும். அல்லேலூயா. பவராகவும் செயல்படும், நல்ல ஜெப ஆவியாகவும் செயல்படும். நமக்கு யாராவது யுத்தம் பண்ணால் அவங்கள போய் அடிக்கிறதுக்குரிய அளவுக்கும் செயல்படும். எல்லா விதத்துலையும் செயல்படும். ஆமென். நம்ம எதை தான் கேட்டுகிட்டே இருக்கணும்? சுகம் வேணும்னா ஆரோக்கியத்தின் அபிஷேகத்தை கேட்கணும். ஆமென் ஆமென். கடன் அடைக்கணும்னா எதை தான் கேட்க வேண்டியிருக்கு? அபிஷேகம் தான் கேட்க வேண்டியிருக்கு. எலிசா நாட்களில் கடன் அடைச்சதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்து பாருங்கள். கதவை பூட்டி பூட்டி திறக்காங்க. ஆனால் எப்படிலாம் சும்மா சாதா கதவு இல்லை, அபிஷேகம் பெற்றவங்க கதவை பூட்டி என்ன பண்ணணும்? திறக்கணும். 2 ராஜாக்களில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அந்த வீட்டுக்குள்ளே பெரிய கடன் ஆகி போச்சு. சாதாரண வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி பூட்டி திறந்தால் அந்த கதவு அங்கே தான் என்ன பண்ண இருக்கும். அந்த எண்ணெய் எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அபிஷேகத்தோடு நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஒரு குடத்தில் அங்கே வெறும் குடத்தை வச்சுக்கிட்டு எல்லா குடத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டார். ஆமென். அதோட அர்த்தம் என்னன்னா, வெறுமையான பாத்திரத்தெல்லாம் நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றிட்டார். ஆமென். வாசிங்க, இந்த ஒரு வசந்தம் மட்டும் வாசிப்போம். அபிஷேகம் நம்ம வீட்டோட நம்ம சொந்த தேவைகளெல்லாம் சந்திக்கும். ஆமென்.
இல்லை நிறைய நினைப்பாங்க ஜெபம் பண்ண போயிட்டு இருந்தால் என்னையா கிடைக்கும் அப்படின்னு. அன்னன்னைக்கு உள்ள நம்ம சொந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீதிமொழிகளில் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. ஆண்டவரே எனக்கு நிறைய வேண்டாம், நிறைய தந்துட்டிங்கன்னா நான் ஆண்டவரை யாருன்னு கேட்டுருவேன். நிறைய பணம் அது இதுவும் குமிஞ்சிடுதுன்னு சொன்னால் ஜெபத்துக்கு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் எங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோமா. ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டுனா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், ஒன்றும் தரமாக போயிட்டாருன்னு ஆண்டவரை நம்ம திட்டுவோம். நிறையாவும் வேண்டாம், குறையாவும் வேண்டாம், அன்னன்னைக்குரிய படியை எங்களுக்கு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய படி சும்மா இந்த 100-200 கொடுக்க மாட்டார், நல்லா வெயிட்டாக கொடுப்பார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை தான் அவர் கொடுப்பார். அன்னன்னைக்குரிய படினோடனே நம்ம ரொம்ப சீப்பாக நினச்சிரோட ரொம்ப கம்மியாக தான் தருவார் போல் அப்படின்னு. ஆண்டவருக்கு நிறைய விதத்தில் ஆண்டவர் கொடுப்பார். வானத்தின் பல கனிகளை திறந்துடுவார். ஆமேன், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை வருஷிக்க மாட்டேனோ என்று என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டோட அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் அன்னன்னைக்குரிய நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஐக்கிய ஊழியத்திற்கு வர ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரத்தில் எந்த மைனஸும் இருக்கக்கூடாது. ஆமேன், பொருளாதாரத்தில் எது பெறக்கூடாது. 20ஆம் தேதிக்கு மேலே ஆகிட்டு 25ஆம் தேதி ஆகிட்டு அதனால் என்கிட்ட இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. 30ஆம் தேதி ஆனாலும் பையில் என்ன இருக்கணும்? அன்னன்னைக்குரிய ஆசீர்வாதம் உள்ள இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். இந்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். அபிஷேகத்தோடு இந்த வேலைகளை தொழில் செஞ்சால் அந்த தொழில் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். ஒரு சாதாரணமான காரியம். அபிஷேகத்தோடு தொழிலில் செஞ்சால் அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஊழியம் நம்ம நடைமுறையில் நம்மளை கொண்டு வரும். இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேயோட முடிச்சுட்டு போகிறதில்ல, நம்மளை அப்படி நடைமுறையில் நம்மளை வழி நடத்தும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. வெறும் பாத்திரத்தை கதவை பூட்டி திறக்காங்க. பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எண்ணெயால் நிரப்புறாரு. அதோட அர்த்தம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன், நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணணும்? வாய்க்க பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் எலிசாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம். ஆமேன், இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். எல்லார் கையிலையும் இந்த வருஷத்தோட கடைசியில் எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லார் கையிலையும் நல்ல ஒரு நல்ல கைகளை திடப்படுத்தணும். ஆமேன், ஒன்றுமே இல்லைன்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது, சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்டவுடனே எலியா கேட்டார். சாரி பார்த்து அம்மாட்டேன், எதுவும் சாப்பாடு எதுவும் இருக்கான்னு கேட்டால் அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் என்ன இருக்குது? ஆமாம், கொஞ்சோல என்ன இருக்குது? எண்ணெயும் மாவு கொஞ்சோல அழகு, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு இப்படி யாரும் பேசிடக்கூடாது. கர்த்தர் நம்ம குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆமேன், நம்ம கையின் பிரயாசத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். எல்லா செலவு போக வீட்டில் என்ன இருக்கணும்? மீதி இருக்கணும். ஆமேன், மைனஸில் போயிடக்கூடாது. அது ஏன் மைனஸில் போகுதுன்னு சொன்னால் அபிஷேகத்தை கேட்டால் போதும், சின்ன வருமானமாக இருந்தாலும் நிரம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன், கடைசியில் இங்கே கிடக்க எண்ணெயை வச்சே விற்று கடனெல்லாம் அடைச்சி மீதியை வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் பொருளாதாரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மைனஸ் ஆகிட்டுன்னா பெரிய கவலையாக இருக்கும். நைட்டு தூக்கம் வராது. நாளைக்கு என்ன செய்ய? வாட்ஸ்அப் மாதிரி. வாட்ஸ்அப்னானது அடுத்தது என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய போகிறோம். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நிம்மதியாக தூங்கலாம். ஆமேன், தூக்கம் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. தூக்கத்தில் ஜோம் பண்ணிவிட்டு ஆமேன்னு சொன்னோடனே என்ன வந்துடணும்? அருமையான தூக்கம் வந்துடணும். இதுக்காக நம்ம எல்லாம் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கடன்கள் கொஞ்சம் கடந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணணும்? அடைக்கப்படணும். ஆமேன், சீக்கிரம் மீதி எடுக்கணும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு பணத்தை மட்டும் இல்லை அபிஷேகத்தையே நம்ம என்ன பண்ணணும்? அள்ளி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆமேன், அபிஷேகத்தை அள்ளி கொடுக்கணும், விசுவாசத்தை அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் எளிமைன்னு ஜெபம் பண்ணோமா? எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்.
பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் யாரும் கலங்கிடக்கூடாது. அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா அவர் நம்ம இருதயத்திலேருந்து பேசுவார். கவலைப்படாத, தைரியமாயிரு, அவரே திடப்படுத்துவார். எல்லோரும் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் நல்ல வேலை செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். ஆண்டவரே எங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் நான் மீதி எடுக்கணும். ஆண்டவரே என் சம்பாத்தியத்தில் குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரே அதுக்கும் அபிஷேகம் தான் வழி நடத்தும். எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த வீட்டில் சாதாரணமான வேலை செஞ்சாங்க. அந்த வீட்டில் ஆண்டவர் நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கொடுத்தாரு. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரே தேவையில்லாத செலவுகள்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே நான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஐயா ஆண்டவரே நான் ஒரு செலவு பண்ணும்போது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். ஆண்டவரே அப்படி ஒரு அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆமேன் ஆமேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது சாலமோனுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் சேர்த்து வச்சுருந்தார். அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்கோ அவங்க கையில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விருத்தி இருக்கும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரப்பா. பொருளாதாரத்தில் ஐக்கிய ஊழிய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஆண்டவரே மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு, பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நீ திருப்தியாக்குங்க. ஆண்டவரே திருப்தியாக்குங்கப்பா. பாத்திரங்களை பூட்டி பூட்டி கதவை பூட்டி பூட்டி திறந்தாங்க, அதிசயம் நடந்துச்சு. ஆமேன் 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 ஆமேன். ரீமாரா தாகாராபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு பைசா கூட வேஸ்ட்டாக செலவாகிடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே கடன் பாரங்கள் இருந்தால் படிப்படியாக எல்லாம் குறையட்டும். ஆண்டவரே இனி கடன் வாங்க முடியாத அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்தும். ஆண்டவரே எலிசாவை எப்படி இவ்வளவு பயன்படுத்த முடிந்தது? எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம். ஆமேன். எல்லாரும் கேளுங்க. எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் கடன் பாரங்கள் எல்லாம் மாத்தினுச்சு. எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே எலிசா சொன்னார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்னாரு. ஆண்டவரே உங்கள்கிட்ட உள்ள அபிஷேகம் எங்களுக்கு பல மடங்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே பல மடங்கு எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். ஐயா வேதனையான ஆசீர்வாதங்கள்லாம் மாறட்டும். ஆண்டவரே வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா அந்த வார்த்தையை? வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க. ஆமேன். எல்லா நாளும் என் கையில் ஆண்டவரே ஒரு பணம் கூட குறையக்கூடாது. ஆண்டவரே ஒன்றும் குறைவுபடாதபடி பார்த்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பொருளாதாரத்தில் உள்ள எல்லா குறைவுகளையும், அதனால எந்த கலக்கமும் எந்த வீடுகளுக்குள்ளேயும் வராத அளவுக்கு கர்த்தர் அந்த எலிசா மேலே உள்ள அபிஷேகத்தை நம்ம வீடுகளுக்குள்ள அவர் நிரந்தரமாய் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காரும். ஆமென் ஆமென். ஜெப ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெப ஆவி இல்லைன்னா என்ன தான் பண்ணிகிட்டு இருப்போம்? தூங்கிட்டு தான் இருப்போம். கண்ணு திறந்தே தூங்குவோம். கண்ணு மூடின தூக்கம் இல்லை, கண்ணு திறந்தே, அது வேற தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம். அது ஆவிக்குரிய தூக்கம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆமென். கண்ணு மூடி தூங்குறது அது வேற, கண்ணு திறந்து தூங்குறது பெரிய ஆபத்தான தூக்கம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க கண்ணு திறந்த தூக்கம். அந்த அந்த பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. கண்ணு திறக்கும்போது அப்போஸ்தலர் காலத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து ஜெபம் பண்ணோம். ஜெப வேலையாகிய சொல்லுங்க, இதான் அந்த வேலை. இப்போ எத்தனை மணி? கிட்டத்தட்ட 9ஆம் மணி வேலை தான். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில் பேதுரும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் போகலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? அலங்கார வாசல், வாசல்லாம் அலங்கார வாசல் தான். ஆனால் அங்கே இருந்த ஆள் எப்படி இருந்தார்? அலங்கோலமாக இருந்தார். நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி அலங்கோலமாக இருந்தார். கர்த்தர் அன்னைக்கு பேதுரும் யோவானும் போகிறதே போனாங்க, நல்ல வார்த்தையை சொன்னாங்க. ஆமென். அந்த ஆள் நிறைய கிடைக்கும்னு நினச்சி எட்டி பார்த்துருக்காரு. இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து
ஆமென். அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லலைன்னா அந்த ஆளை காலையில் தூக்கி கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க, சாயங்காலம் தூக்குறதுக்கு ஆள் என்ன ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், அந்த தூக்கிட்டு வந்து அண்ணனை பார்த்து சொல்லியிருப்பார், அண்ணே இனிமே என்ன பண்ண வேண்டாம், தூக்க வேண்டாம், இனிமே போய் நம்ம வேறு யாரையாவது போய் என்ன பண்ணுவோம், தூக்குவோம். அன்னைக்கு திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து என்ன பண்ணாங்க, மேலேருந்து கட்டில் வழியே இறக்குனாங்க. அதான் ஊழியம். ஆமென். திமிர்வாதக்காரன், அவன் திமிர் பிடிச்சவன், அவன்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்லலை. மேல் கூரையை பிரித்து எப்படி பிரிக்க விட்டாங்கன்னு தெரியல, பிரித்து, அதாவது யாரோட அர்த்தம் என்னென்னா எஸ்தர் மாதிரி செத்தாலும் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க. அந்த மேற்கூரையை பிரித்து மேலேருந்து கட்டில் எப்படி இறக்குனாங்க, ஒன்று போல் இறக்குதாங்க. ஒரு ஆள் கைத்தை மேலே வெள்ளி பிடிச்சாருன்னா என்னாவும் அந்த அதில் கிடக்கிற கீழே உருண்டு விழுந்துருவார். பொறுமையாக இறக்குதாங்க. இப்போ நம்ம ஊழியத்தில் வரும்போது நமக்கு நல்ல பொறுமை வேணும். ஆமென். நமக்கு என்ன வேணும், ஆண்டவர் என்னையா மழை கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது இன்னைக்கு ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம ஊழியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த மேற்கூரையை பிரித்து அப்படியே கீழே இறக்குதாங்க. ஏசப்பா மேலே பார்க்காரு, என்னடா இது மேலேருந்து என்ன வருது, ஒரு லிஃப்ட் மாதிரி. இன்றைக்கி இந்த உலகத்தில் லிஃப்ட் வருது பார்த்தீங்களா, லிஃப்ட் வருதுல்ல, மேலே கீழே ஏறுதில்ல, அதோட ஃபார்முலா தான் இதெல்லாம் நடந்திருக்கும். மேலே மேற்கூரையிலேருந்து லிஃப்ட் மாதிரி மேலேருந்து கட்டில் அப்படியே கீழே வருது. இன்றைக்கி இந்த பைபிளில் நிறைய சம்பவம் சொல்லலாம். காலையில் கூட ஜெப ரூமில் ஜெபம் பண்ணோம். எலியா கேரி ஆற்றங்கரையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு காக்கா என்ன பண்ணிச்சான், காகங்கள் சாப்பாடு கொண்டு போணுச்சான். இன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுதாங்கல்ல, அதுதான் அவங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. வானிலை ஆராய்ச்சி இருக்குது, நம்ம யாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கோம். பங்கு சந்தையை பற்றி ஊழியங்களில் இருக்குது, எல்லாமே பைபிளில் இருக்குது.